அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சந்தான பாக்கியம் அருளும் கோகுலாஷ்டமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நவமியும் அஷ்டமியும் பொதுவாக நல்ல நாட்கள் இல்லை என அனைத்து மக்களும் கருதுகிறார்கள். ஆனால் ராமர் நவமியில் அவதாரம் செய்ததால் இதனை ராம நவமியாக கொண்டாடுகிறார்கள். அதே போலத்தான் கோகுலாஷ்டமியும் மகாவிஷ்ணு நல்லவர்களை காப்பதற்காக இந்த மாதத்தில் நள்ளிரவில் தேய்பிரை அஷ்டமி திதி உள்ள நாளில் கிருஷ்ணர் அவதரித்ததால் இதனை கோகுலாஷ்டமி என கொண்டாடப்படுகிறார்கள். இந்த மாதத்தின் தேய்பிரை அஷ்டமி நாள் கோகுலாஷ்டமியாக கொண்டாடப்படுகிறது. தமிழகம் முழுவதும் இந்த நாளை கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி, ஸ்ரீ ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி என பலவிதமான பெயர்களில் கொண்டாடி மகிழ்ச்சி அடைகிறார்கள். கோகுலாஷ்டமி தினத்தன்று ஸ்ரீ கிருஷ்ண பகவானை வழிபடுவதற்கு சந்தான பாக்கியம் ஏற்படும். இந்த நாள் குழந்தை கிருஷ்ணர் நம்மை தேடி வருவதன் அடையாளமாகத்தான் சின்னஞ்சிறு பாதத்தை வீட்டு வாசலில் இருந்து பூஜை அறை வரை கோலமாக வரைவது, வழிபடுவது பழக்கம் இருந்து வருகிறது. கிருஷ்ணரின் கோவில்களில் உரியடித்தல், வழுக்கு மரம் ஏறுதல் போன்ற விழாக்கள் கோலாகலமாக நடைபெறுகிறது. பூஜை செய்யும் முறை: கிருஷ்ணர் இரவில் பிறந்தார் என்பதால் முதிர் மாலை வேளையில் கோகுலாஷ்டமி பூஜையை தொடங்குவது சிறப்பு மிக்கது. அதாவது மாலை வேளையில் தொடங்கலாம் அல்லது காலை 10-20 மணி முதல் மதியம் வரை இந்த பூஜையை தொடங்கலாம். வீட்டின் வாசல் கோலமிட்டு செம்மண் கொண்டு வரைய வேண்டும். கண்ணனை குழந்தையாக பாவித்தல்: சின்ன பாதங்களை வாசலிலிருந்து இல்லத்தில் உள்ளே வருவது போல பாதங்களை கோலமாக வரைந்து பூஜை அறையில் வரை கொண்டு செல்லலாம். வாசலில் மாவிலை தோரணம் கட்டி வாயில் நிறைய வாசப்படி நன்கு அலங்கரிக்க வேண்டும். அலங்கரித்து வைத்துள்ள கிருஷ்ணர் படத்திற்கு அவரது பல நவாமங்களை கூறி பூக்களாலும் அர்ச்சித்தாலும் ஆர்ச்சனை செய்ய வேண்டும். பிறர் அவரவர் வேண்டுதல்களை மனதில் நினைத்து வழிபட வேண்டும். உலகத்தில் உள்ள அனைவரும் சுகமாக வாழட்டும் என்ற வேண்டிய பூஜையில் நிறைவு செய்வது வழக்கம். கிருஷ்ணரின் பிறந்தநாள் என்பதால் குழந்தைகளுக்கு பிடித்த பட்சணங்கள் செய்ய வேண்டும். குழந்தை கடவுள்களுக்கு சமமானவர். அன்றைய தினத்தில் அவர்களின் கோபப்படாமல் அன்பு செலுத்தி அவர்களை மகிழ்வித்தாலேயே கிருஷ்ண பெருமான் மகிழ்வார் என்பது ஐதீகமாகும். குழந்தைகளுக்காக பட்சணங்களை செய்யும்போது கூடவே வெள்ள சீடை, உப்பு சீடை, கைமுறுக்கு, களவடை, தட்டை, வெள்ள சீடை மாவில் செய்வது சிறப்பு. தேங்காய் பருப்பி, திரட்டு பால் உட்பட பல பட்சணங்கள் அதாவது நைவேத்தியங்கள் செய்ய வேண்டும். கண்ணனை வேண்டிக் கொண்டால் அவன் நம் கவலைகள் யாவையும் தீர்ப்பான் என்பது ஐதீகம். இந்த கோகுலாஷ்டமி நாட்களில் உங்கள் வீடுகளில் சகல சந்தோஷங்களையும் கொண்டு வழிபடுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அனைத்து மக்களும் இந்த நாட்களில் அதிகாலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு அனைவரும் கோகுலாஷ்டமி நாள் கண்ணபிரானை வழிபடுவது மிக மிக சிறப்புக்குரியது. இந்த பூஜையினால் இந்த பூஜை செழிபட்டு வர முக்கியமாக இந்த பூஜை செய்வதன் மூலம் சந்தான பாக்கியம் கிடைக்கும். வீட்டில் செல்வ வளம் பெருகி கொண்டே இருக்கும் என்பது ஐதீகமாகும். இந்த கோகுலாஷ்டமி நாட்கள் இந்த கோகுலாஷ்டமி பூஜையை செய்து முடித்து விட்டீர்கள் என்றால் மிக பெரிய லாபம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் என்பது ஐதீகமாகும். இந்த நாட்கள் கிருஷ்ண ஜெயந்தி முக்கியத்துவம் புரிந்த அஷ்டமி திதியில் இருக்கிறது. கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட நாள் முழுவதும் களைகட்டி இருக்கிறார்கள். அனைத்து வைணவ கோவில்களில் பக்தர்கள் திரண்டு திருமாலின் பலவிதமான வடிவங்களை வழிபட்டு இருக்கிறார்கள். கிருஷ்ணர் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தி தினத்தில் வாழ்க்கை பற்றியும் அதாவது கிருஷ்ணருடைய வாழ்க்கை பற்றியும் அவரது சிறப்புகள் பற்றியும் கிருஷ்ணர் ஜெயந்தி வழிபாடு பற்றியும் கண்டிப்பாக தெரிந்து வைப்பது முக்கியமாகும். இதனை நீங்கள் காதுகளால் கேட்டாலேயே புண்ணிய பலன் கோடி பலன்களை தரும், பாவங்கள் நீங்கும் என சொல்லப்படுகிறது. அப்படி கிருஷ்ண வழிபாடுகளை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். முக்கியமாக மகாவிஷ்ணு எடுத்த 9வது அவதாரம் தான் கிருஷ்ணா அவதாரமாகும். கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்களில் உரியடி விழாதான் பிரசித்தி பெற்றதாகும். கிருஷ்ணர் தமிழ்நாட்டில் கண்ணன் என்று, வட மாநிலங்களில் கண்ணையா என்றும் அழைக்கப்படுகிறார். கிருஷ்ணர் இளம் வயதில் கோகுலத்தில் வாழ்ந்ததால் அவர் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தியை கோகுலாஷ்டமி என கூறுகிறார்கள். அடுத்ததாக கிருஷ்ணர் ஜெயந்தி தினத்தன்று கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த சீடை, அவல், லட்டு, அப்பம், முள்ளு, முறுக்கு,
தேனையும் வெண்ணெய் பால் திரட்டு நாட்டு சர்க்கரை போன்றவற்றை படைத்து வழிபட்டு வர வேண்டும். இவ்வாறு வழிபட்டு வந்தால் பாரம்பல் கிருஷ்ண பகவான் மகிழ்ந்து உங்களுக்கு சந்தான பாக்கியம், பண பாக்கியம், குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் அனைத்தும் வழங்குவார் என்பது ஐதீகமாகும். கிருஷ்ணர் ஜெயந்தி என்று குழந்தையாக பாதச்சுவடுகளை வாசல் இருந்து வீட்டுக்குள் வரைவது போல வரைய வேண்டும். இதனால் கிருஷ்ணரே வீட்டுக்கு வருவதாக ஐதீகமாகவே இருக்கிறது. கிருஷ்ணர் ஜெயந்தியை கேரளாவில் அஷ்டமி ரோகிணி என்று அழைக்கிறார்கள். கிருஷ்ணர் கோகுலத்தில் இளம் வயதில் கோபியர்களுடன் சேர்ந்து விளையாட்டுகளில் ஈடுபட்டதை ராசலீலா என்ற பெயரில் நாடகமாக நடத்தப்படுவது வட மாநிலங்களில் உள்ளது. கிருஷ்ணர் நள்ளிரவில் பிறந்ததாக புராண வரலாறுகள் தெரிவிக்கின்றன. எனவே கிருஷ்ண ஜெயந்தியை அன்று இரவு வழிபடுவது சிறப்புக்குரியது. கிருஷ்ணன் 3 வயது வரை கோகுலத்திலும் 3 முதல் 6 வயது வரை பிருந்தாவனத்திலும் 7ஆம் வயது கோபியர்களுடன் 8ஆம் வயது முதல் 10ஆம் வயது வரை மதுராவிலும் வாழ்ந்தார். கம்சனை வதம் செய்தபோது கிருஷ்ணருக்கு வயது 7. முக்கியமாக கிருஷ்ண பரமாத்மாவின் அருளை பெற கீதா கோவிந்தம், ஸ்ரீ நாராயணியம், கிருஷ்ண கர்மாந்திரம் அதாவது 6 ஆகிய ஸ்தோத்திரங்கள் வணங்க வேண்டும். கிருஷ்ண ஜெயந்தியான கோகுலாஷ்டமி என்று சிறுவர்களை கண்ணன் ராதை போல் வேடமிட்டு ஆதரிப்பது கூடுதல் பலன்களை தரும். இப்படி வேடமிடும் குழந்தைகள் புத்திசாலித்தனமாக வளர்வார்கள் என்பது நம்பிக்கை. கண்ணனை வழிபட்டால் அகந்தை எவ்வளவும், குழந்தைகள் மூர்க்க குணம் ஏற்படாது, இளைஞர்கள் தர்மசீலராக வாழ்வார்கள், அரசியல்வாதிகளுக்கு நிர்வாக திறமைகள் அதிகரிக்கும். பெண்கள் கண்ணனை மனம் உருகி போற்றி வழிபட்டால் திருமண தடைகள் விலகி கண்டிப்பாக திருமணம் கைகூடும். விவசாயிகள் கிருஷ்ணரை வழிபட்டால் வயல்களில் விளைச்சல் அதிகரித்து கொண்டே இருக்கும். தொழில் அதிபர்கள் கிருஷ்ணருக்கு சிறப்பான பூஜைகள் செய்வதால் புகழ் கூட்டு தொழில் செய்தால் வெற்றி பெறுவார்கள். தொழில் நிர்வாகத்தில் ஆற்றல் பெருகும். கிருஷ்ணன் லீலையை மனம் ஒன்றி கேட்பதால் பசி தாகம் ஏற்படாது. கிருஷ்ண நாமத்தை தினம் உச்சரிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் புண்ணிய உலகை சென்றடைவது உறுதியாகும். ஓம் நமோ பகவதி வாசுதேவாய எனும் மந்திரத்தை கூறினால் கிருஷ்ணருடைய அருளை நமக்கு கிடைக்குமாகும். ஆர்த்த சரஸ்வதி யாத்திரம் எழுதி ஜானகியர் மருத்துவ தொழிலை தொடங்குபவர்கள் கிருஷ்ணனை வழிபட்ட பிறகே தொடங்குவார்கள் என கூறப்படுகிறது. யமுனை ஆற்றங்கரையில் கிருஷ்ண வழிபாடு இருந்ததாக மெகஸ்தானிஸ் தனது வரலாற்று குறிப்புகளில் எழுதியுள்ளது. சிலப்பதிகாரத்தில் கிருஷ்ணனின் அண்ணன் பலராமன் என்றும் மனைவி நப்பின்னை என்றும் குறிப்பிட்டுள்ளது. நப்பின்னை யாதவர் குலத்தை சேர்ந்தவள் என்றும் ராதை கிருஷ்ணனின் காதலி என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. ராதை மற்றும் ருக்மிணியை விட நப்பினை மேன்மையானவள் என தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன. நப்பினை ஆழ்வார்கள் பாராட்டியுள்ளனர். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.